வெல்கம் டு விஜி கிராஃப்ட் அண்ட் ஃபன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி சுகர் கேன் பண்ணுறத பார்க்க போகிறோம் guys. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல் உங்களுக்கு இது மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், ஒயட் கலர் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணி வச்சிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. ஓரமாக வச்சுட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஒயர் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து லேசாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிக்குவாங்க. கொஞ்ச நாள் மாதிரி சுட்டிட்டு ஒரு க்ளூ எடுத்துட்டு ஒட்டிக்கலாம். லேசாக க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் guys. அவ்வளோ இது வரை பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக. இது கட் பண்ணுறோம் உங்களுக்கு இப்படியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் பேப்பர் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஈஸி கிராஃப்ட் ஃபார் சுகர் கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலில் லைக் போடாமல் லைக் போடுங்க guys. புதுசாக யாராச்சும் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒன் செட் ஆஃப் பேப்பர் எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்டு பண்ணிக்குவாங்க. எவ்வளோ ஃபோல்டு குட்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இது நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணால் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென் எடுத்துக்கலாம். இப்படி இலையில இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். பேப்பர் கட் பண்ணி கட் பண்ணுங்க. எது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஸ்கேல் எடுத்து ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிறேன். லைட்டு கூட போகக்கூடாது வச்சுக்கலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச திக்னஸில் பண்ணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படி விரிச்சுக்கோங்க. கொஞ்சம் புல்லு மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டாக செஞ்சு பார்த்தா சுகர் கேனுக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட்டே கொஞ்சோண்டு க்ளூ போட்டு ஓட்டுக்கலாம். ஒரு லைன் மாதிரி கோடு போட்டுட்டு அவனோட சுகர் கேனோட இந்த இடத்த வச்சுட்டு அப்படியே சூட்ட ஆரம்பிச்சிடலாம். சில அப்பப்போ கிளியும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு எட்ஜில் க்ளூவை போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டிங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் இப்படி தள்ளிங்கன்னா இப்படி மேலே பண்ணிக்கிட்டு இப்படி அமைக்கும். கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா சுகர் கேன்லாம் அப்படியே கீழே இருக்கும் பார்த்தியா, அது மாதிரி பண்ணாங்க. அதை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது எப்படின்னா ஒரு A4 ஷீட் தாங்க. ஃபுல் A4 ஷீட் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. A4 ஷீட்டோட ஒரே ஒரு சைடு
எத்தனை சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.7 மில்லிமீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் கேன் செஞ்சது வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு அது மாதிரி க்ளூ வந்து சைடில் சுற்றி போட்டுக்கோங்க. வந்து கொஞ்சம் நிறைய க்ளூ வச்சுனால 2 லைன் போட்டுக்கிறேன். இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ண அந்த ஒயிட் கலர் பேப்பர் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை ஷீட் ஒட்டிக்கலாம். அப்படி ரவுண்டா அது மாதிரி போட்டுட்டு க்ளூ போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஏன்னா பாலிமர் வந்து இப்படி தான் இருக்கும் கைஸ், இதாக இருக்கும். இதுக்கு எவ்வளோ நீங்கள் 10க்கு ரேட்டிங் கொடுப்பீங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதான் வீடியோ முடிச்சு. பை பாய். சைனிங் ஆஃப் PG Craft and Fun.